இதுக்கான கோடிங் எப்படி எழுதுன்றதை பார்க்கலாம். அதுக்கான புது விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை டெலீட் பண்ணுறேன், எங்களுக்கு தேவையில்லை, அது ஜஸ்ட் கமெண்ட். செட்டப்புக்கு மேலே நாங்கள் இதில் 2 இருந்து 13 வரைக்குமான டிஜிட்டல் பின்ஸை நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவைக்கு நாங்கள் 2 இருந்து 13 வரைக்குமான நம்பர் கொடுக்குறதுன்னு பார்க்க LED 1 2 3 4 5 6 சொல்லி அப் டு 13 வரைக்கும் நாங்கள் அதுக்கான பெயர்கள் கொடுக்க போகிறோம். அதுங்களுக்கு பிறகு பயன்படுத்துறதுக்கு இலகுவாக இருக்குன்றதால நாங்கள் முதலே அதுக்கான பெயர்களை வழங்குறோம். INT இன்டீஜர் LED 1 சொல்லி நாங்கள் பேரை கொடுக்குறோம். அது இதில் உள்ள 2ஆம் நம்பர் டிஜிட்டல் பின்னுக்கு இந்த LED 1 என்ற பேரை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இதே போல் 3ஆம் நம்பர் பின் 4ஆம் நம்பர் பின்னு சொல்லி எல்லா நம்பர் பின்னுக்கும் நாங்கள் பேர் கொடுப்போம். அடுத்த கட்டமாக நாங்கள் செட்டப்பில் செய்ய வேண்டிய விடயம், இந்த LED பின்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கிற இந்த எல்லா வகையான பின்களையும் அவுட்புட் என்ற கேட்டகரிக்குள்ள நாங்கள் கொடுக்கணும். ஏனென்றா இதில் ஆர்டினோல இருந்து அவுட்புட்டாக எடுத்து தான் நாங்கள் இந்த ஒவ்வொரு LEDஸுக்குமான கரண்ட்டை கொடுக்க போகிறோம். மொத்தமாக 12 LED இருக்குது, நீங்கள் கவனிச்சு பார்க்கலாம். அந்த 12 LEDயையும் அவுட்புட் என்ற கேட்டகரிக்குள்ள நாங்கள் பின் மோட் செட் பண்ணுறோம். இப்போ இதுக்கான கோடிங் எப்படி எழுதுறன்றதை லூப்புக்குள்ள பார்க்கலாம். LED 1 கமா போட்டு ஹை, அதாவது இந்த LED 1 பின்னை ஆன் பண்றோம். அடுத்தது ஒரு டிலே 100 மில்லி செகண்டுக்கு ஒரு டிலேயை ஃபிக்ஸ் பண்றோம். அதே போல அதை நாங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ண போறோம். LED 12 வரைக்கும் நாங்கள் 100 மில்லி செகண்ட் டிலே கொடுத்து ஒன் பண்ணிட்டு போகிறோம். அடுத்ததாக நாங்கள் கொடுக்க போகிறது இதே விஷயம், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக. இப்போ தொடக்கத்தில் இருந்து நாங்கள் LED 1ல இருந்து LED 12 வரைக்கும் தொடக்கத்தில் இருந்து ஆஃப் பண்ணிட்டு வர போகிறோம். அதாவது ஆஃப் பண்ணி டிலே பண்ணிட்டு வர போகிறோம். கோடிங் இப்போ ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் ஆர்டினோவுக்கு அப்லோட் பண்ணி பார்ப்போம்.